இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே ஆராதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரியே வாழ்க, மரியே வாழ்க. Praise the Lord, praise the Lord, praise the Lord. இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நாம் இந்த உலகத்தில் நாம் சாதாரண ஒரு மனிதர்களாக வாழவில்லை. மாறாக நாம் ராஜாக்களாக, ராணிகளாக வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் நமது அழைப்பு. ஏனென்றால் நம்மை ஆள்பவர் ராஜாதி ராஜா, மன்னருக்கெல்லாம் மன்னர், தேவாதி தேவன், அரசருக்கெல்லாம் அரசராய் இருக்கிறார். எனவே நாம் அந்த ராஜாதி ராஜாவின், அரசருக்கெல்லாம் அரசராகிய ஆண்டவருடைய ராஜாக்களாக, ராணிகளாக அவருடைய இறை ஆட்சியில பங்கு பெறுகின்ற உரிமையை, ஆசீர்வாதத்தை நாம் பெற்றிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதுதான் நமது அழைப்பு. எனவேதான் 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது திருவசனத்துல நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். நாம் அரச குருத்துவ திருக்கூட்டம், நாம் அரச குருத்துவ திருக்கூட்டம். ஆக நாம் கடவுளுக்கு சொந்தமான மக்கள், கடவுளுடைய இறை ஆட்சியிலே பங்கு பெற்றிருக்கிறோம். வாசிப்போமா அந்த இறை வார்த்தையை? நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தார், அவரது உரிமை சொத்தான மக்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நாம் அரச குருத்துவ திருக்கூட்டம், அரச குருத்துவ திருக்கூட்டம். அதுதான் நமது இயல்பு, நமது அடையாளம். Our identity is we belong to God, the heavenly King. ஆக நமது அரசர், அரசருக்கெல்லாம் அரசர், அதுதான் நமது அடையாளம். நமது அடையாளம். நாம் இந்த உலகில ஏதோ ஒரு இறைவார்த்தையிலே பழைய ஏற்பாடு சொல்வதை போல நான் ஒரு புழு, நான் ஒரு பூசி, நான் ஒரு தூசி, நான் ஒன்றுக்கு உதவாதவன் இல்லை. அது நமது அடையாளம் அல்ல. நம்மை அவர் ராஜாக்களாக, ராணிகளாக அவர் நம்மை அலங்கரித்து அவரது மகிமையிலே, மாட்சிமையிலே பங்கு பெற வைத்திருக்கிறார். அதான் ஆண்டவர் சொல்றாரு, தந்தையே, நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்கள், நீர் எனக்கு கொடுத்த மாட்சிமையை அவர்களுக்கு கொடுத்திருக்கிற, நாம் எங்கு இருக்கிறோமோ அவர்களும் அங்கு இருக்கும்படிக்காக, நீர் எனக்கு கொடுத்த அரியணை நான் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆக தந்தையாக இறைவன் இயேசுவுக்கு கொடுத்த அந்த அரச கிரீடத்தை, அரச மகுடத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். தந்தையாக இறைவன் இயேசுவுக்கு கொடுத்த அரியணையை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதுதான் யோவான் நற்செய்தி 17:24 ஆண்டவர் சொல்றாரு, நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்கள், நீர் எனக்கு கொடுத்த மகிமையில அவர்கள் வெற்றி கொள்ளும்படிக்காக, நாம் இருக்கும் இடத்திலே அவர்களும் இருக்கும்படிக்காய், தந்தையே நீர் எனக்கு கொடுத்ததை எல்லாம் அவருக்கு கொடுத்திருக்கிறேன். ஆக நாம் இருக்க வேண்டிய இடம் என்பது இந்த உலகம் அல்ல, இந்த நிலையற்ற உலகம் அல்ல. நாம் இருக்க வேண்டிய இடம், தந்தை எங்க இருக்கிறாரோ, இயேசு எங்க இருக்கிறாரோ, தூய ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ, மூவொரு இறைவன் வாழ்கின்ற இடத்திலே இருப்பதுதான் தந்தை நமக்கு கொடுத்து வைத்திருக்கிற மாபெரும் ஒரு ஆசீர்வாதம், மாபெரும் ஆசீர்வாதம். ஏசப்பா சொன்னாரு, நான் சென்று உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. ஆக நமக்கு இடத்தை விண்ணுலகிலே ஏற்பாடு செய்வதற்காக நம் ராஜாதி ராஜா, தேவாதி தேவன், அரசருக்கெல்லாம் அரசர், அவர் நமக்காய் இடத்தை ஏற்பாடு செய்ய சென்றிருக்கிறார். அந்த இடத்தை நாம் பெற்றுக்கொள்வது எவ்வாறு? அந்த இடத்தை நாம் பெற்றுக்கொள்வது எவ்வாறு என்றால், அவருடைய இறை ஆட்சியில நாம் பங்கு பெற வேண்டும். அவரது இறை ஆட்சியின் விழுமியங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும். எனவே இறையாட்சி என்பது உண்பதிலும் குடிப்பதிலும் அல்ல, மாறாக நீதியிலும் அன்பிலும் தூய ஆவி தருகின்ற அமைதியிலும் வாழ்வது. அதுதான் இறையாட்சி. அது தூய ஆவியானவர் தருகின்ற வாழ்வு. அப்ப இந்த வாழ்வை நான் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். அப்படி என்றால் இயேசுவின் இறை ஆட்சிக்கு நான் என்னையே உட்படுத்திக் கொள்ள வேண்டும். இயேசுவின் இறை ஆட்சிக்கு என்னையே நான் உட்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவேதான் ஆண்டவர் சொன்னார், ஒடுக்கமான வாயு வழியே
நுழையுங்கள். நுழைய நீங்கள் வருந்தி பாடுபடுங்கள்னு ஏசப்பா சொன்னாரு. ஒடுக்கமான வாயில் வழியே நுழைய நீங்கள் வருந்தி பாடுபடுங்கள். அதில் நுழைபவர் சிலர்தான், அதில் நுழைபவர் சிலர்தான். ஆக ஒடுக்கமான வாயில் வழியே நாம் நுழைய பாடுபட வேண்டும். இறை ஆட்சிக்கு நாம் நம்மையே உட்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்றைய நற்செய்தியில ஆண்டவர் அழகான ஓமையை சொல்லுகிறார். தாளந்து ஓமை. ஒவ்வொருவருக்கும் கடவுள் நமது தகுதிக்கேற்ப அவர் தாளந்தை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட அருளை கொடுத்திருக்கிறார். ஆக அவர் கொடுத்ததை நாம் அதிகப்படுத்த வேண்டும். அதான் ஆண்டவர் விரும்புகிறார். கடவுள் என்னிடம் எதை கொடுத்திருக்கிறாரோ, என்ன திறமையை கொடுத்திருக்கிறாரோ, என்ன ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரோ அதை நான் அதிகப்படுத்த வேண்டும். கடவுள் கொடுத்ததை நான் புதைத்து வைப்பதற்காக அல்ல, மாறாக அதிகப்படுத்த. ஏனென்றால் அவர் நம்மிடத்திலே கணக்கு கேட்பார். அவர் நம்மிடத்திலே கணக்கு கேட்பார். ஆனால் உன்னிடத்திலே இந்த திறமையை கொடுத்தேனே, உன்னிடத்திலே நான் இந்த திறமையை கொடுத்தேனே, நீ அந்த திறமையை எனக்காக பயன்படுத்தி அதை நீ அதிகப்படுத்தினாயா? பேச்சு திறமையை அல்லது இறைவார்த்தை திறமையை, ஜெபிக்கின்ற திறமையை, பாடுகின்ற திறமையை, அல்லது பிறரை நல்வழிப்படுத்துகின்ற திறமையை கடவுள் ஒவ்வொருவருக்கும் எண்ணற்ற திறமைகளை கொடுத்திருக்கிறார். ஒன்றுக்கும் அதிகமான திறமைகளை கொடுத்திருக்கிறார். அதை நான் அதிகப்படுத்த வேண்டும். ஏனென்றால் அவரிடத்திலே கணக்கு கேட்பார். உன்னிடத்திலே நான் இத்தனை தாளந்துகளை கொடுத்தேனே, உன்னிடத்திலே குழந்தை செல்வங்களை கொடுத்தேனே, உன்னிடத்திலே நான் பொருளை கொடுத்தேனே, அதை வைத்து நீ ஏழைகளுக்கு உதவி செய்தாயா? உன்னை நான் உயர்த்தினேனே, பிறருக்கு முன்பாக உன்னை நான் உயர்த்தினேனே, எனவே நீ பிறருக்கு உதவினாயா? உன் குழந்தைகளை நீ இறை அருளிலே வளர்த்தாயா? கடவுள் கேட்பாரு. அதனால் கொடுக்கப்பட்ட தாளந்துகள் நம்மிடம் இருப்பது எல்லாம் கடவுள் கொடுத்தது. எனவே அதை அதிகப்படுத்த வேண்டும். இரண்டாவதாக, இதை நான் அதிகப்படுத்துகின்ற பொழுது அவரது ஆட்சிக்குள்ளே நான் வளர்கிறேன். எனவேதான் அந்த அரசன் என்ன செஞ்சாரு? என்னை அரசனாக ஏற்றுக்கொள்ளாத அந்த மனிதர்களை அவர் பிடித்து அவர்களை கொலை செய்யுங்கள், அழியுங்கள் என்று சொல்றாரு. என் அரசாட்சியை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அப்ப கடவுளின் அரசாட்சிக்கு நான் என்னையே ஒப்புக் கொடுக்க வேண்டும். இயேசுவை உங்கள் உள்ளத்தை ஆள்வதற்கு நீங்கள் அனுமதியுங்கள். ஆக இயேசு உங்கள் உள்ளத்தை, உங்கள் இல்லத்தை அரசாட்சி செய்ய நீங்கள் அனுமதியுங்கள். எப்படி? இயேசு என்னை ஆள்வதற்கு, இயேசு என்னை ஆட்சி செய்வதற்கு எவ்வாறு நான் அனுமதிக்க முடியும்? திருப்பாடல் 103:19 திருப்பாடல் 103:19. முதலிலே இயேசுவின் அரசாட்சியை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவரது அரசாட்சியின் கீழ் என்னையே நான் உட்படுத்த வேண்டும். வாசிங்க திருப்பாடல் 103:19. ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். அவரது அரசு அனைத்தின் மீதும் பரவியுள்ளது. முதலிலே நான் என்னையே அவரது அந்த ஆட்சியை, இறை ஆட்சியை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும், நான் அர்ப்பணிக்க வேண்டும். அவரது அரசாட்சி உலகெங்கும் பரவி இருக்கிறது. ரோமையருக்கு எழுதிய திருமடல் 12வது அதிகாரம் 1-2 நம்ம வாசிக்கிறோம். அவருடைய திருவுளத்திற்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள், அவரது இறை ஆட்சிக்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள், அவரது திட்டத்திற்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். முதலில் ஒப்புக் கொடுத்தல், முதல்ல நான் ஏற்றுக்கொள்ளணும். அவர் இறை ஆட்சியை நான் முதல்ல ஏற்றுக்கொள்ளணும். அவருடைய அதிகாரத்தை நான் முதல்ல ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொண்டால்தான் அவர் என்னை ஆட்சி செய்ய நான் அனுமதிக்க முடியும். ஒருத்தருடைய அதிகாரத்தை நான் ஏற்றுக்கொள்ளலைன்னா நான் அவர்கள் என்னை ஆட்சி செய்ய ஒருபோது அனுமதிக்க முடியாது. வாசிங்க ரோமையர் 12:1-2. சகோதர சகோதரிகளே, கடவுளின் இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டுகிறேன். கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள வழியாக உங்களை படையுங்கள். இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. நாம் செய்கிற உள்ளார்ந்த வழிபாடு என்ன தெரியுமா? நம்மையே கடவுளுக்கு முழுமையாய் அர்ப்பணித்தல். எனவேதான்
நீதிமொழிகள் புத்தகம் 3வது அதிகாரம் 5, 6 நம்ம வாசிக்கிறோம். அவர் நம்மை ஆளுகை செய்யும்படி நாம் கையளிக்க வேண்டும். அவர் நம்மை ஆளுகை செய்யும்படி நம்மை கையளிக்க வேண்டும். அவரது அந்த ஆளுகைக்குள்ளே நம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அதைத்தான் நீதிமொழிகள் புத்தகம் 3வது அதிகாரம் 5, 6 வாசிக்கிறோம். உங்களை நீங்கள் கடவுளுடைய அந்த ஆட்சிக்குள்ள ஒப்புரைங்க. கடவுள் உங்களை கட்டுப்படுத்தட்டும், நீங்கள் அல்ல. வாசிக்க பார்ப்போம். நீதிமொழிகள் 3, 5, 6. முழு மனதோடு ஆண்டவரை நம்பு. உன் சொந்த ஆற்றலை அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே. நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார். அப்ப நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய்ய. நம்ம எந்த காரியம் செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய்யணும். இயேசு எனக்குள் இருக்கிறாரு, இயேசு என்னை ஆளுகிறார், இயேசு என் தலைவராய் இருக்கிறார், இயேசு என் தகப்பனா இருக்கிறாரு, அவர் எங்க அப்பா இருக்கிறாரு. நான் என்ன செஞ்சாலும் அவரை மனசுல வச்சு செய்யணும், அவரை என் எண்ணத்துல வச்சு செய்யணும், என் இதயத்துல வச்சு செய்யணும். நான் பேசினாலும், நான் எங்கு போனாலும், எந்த முடிவெடுத்தாலும், எந்த வேலை செஞ்சாலும் ஏசப்பாவை மனசுல வச்சு நான் செய்யணும். அப்ப முதலிலே அவர் என்னை ஆளுகை செய்ய வேண்டும் என்றால் அவரின் ஆளுகையை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவரின் ஆளுகைக்குள் என்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். I need to surrender. முதலிலே நாம் அர்ப்பணித்தல். ஒருவருடைய அதிகாரத்தை ஏற்றுக்கொண்டாதான் அவங்க சொல்றதை நம்ம செய்ய முடியும். அப்ப அதிகாரத்தை ஏற்றுக்கொள்ளலைன்னா நம்ம அவங்க ஆளுமைக்குள் நம்ம என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அப்ப அதிகாரம். இரண்டாவதாக இயேசு நம்மை எவ்வாறு ஆளுகை செய்ய அனுமதிப்பது. இரண்டாவது ஜெபம். ஜெபத்தின் வழியாக நாம் கடவுளை, அவருடைய திட்டத்தை, அவருடைய ஆலோசனையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். திருப்பாடல் 143 8வது திருவசனம். திருப்பாடல் 143 8வது திருவசனம். ஜெபத்துல கடவுளுடைய அந்த வழிகாட்டுதலை நீங்க கண்டுகொள்ளுங்க. வாசிங்க. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்துகிறேன். வறண்ட நிலம் நீருக்காக தவிப்பதை போல என் உயிர் உமக்காக தவிக்கின்றது. ஆக நமது உள்ளம் கடவுளின் பிரசன்னத்துக்காய் ஏங்கி நம்ம தவிக்கணும். அப்ப ஜெபத்துலதான் இதை நாம் கண்டுகொள்ள முடியும். எனவேதான் மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரம் 10வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அவருடைய திட்டம் என்ன, அவருடைய இறையாட்சி என்பது என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அவரது திட்டத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அந்த திட்டத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்களையே கையெழுங்கள். மத்தேயு 6:10 வாசிப்போம். மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரம் 10வது திருவசனம். உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அப்ப அவரது ஆட்சியை நான் என்ன செய்யணும், கேட்கணும். ஜெபத்துல கேட்கணும். இயேசுவே உமது ஆட்சி வருகப்பா, நீங்க என்ன ஆட்சி செய்யுங்க. எப்படி ஆட்சி செய்யணும்னா விண்ணகத்துல நீங்க ஆட்சி செய்வதை போல இந்த மண்ணுலகில நீங்க என்னை ஆளுகை செய்யுங்க. இயேசுவே நானும் எனது குடும்பமும் எனது பிள்ளைகளும் எனது திட்டங்களும் எனது தொழிலும் உம்மால் ஆளுகை செய்யப்படட்டும். அப்ப ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கின்ற பொழுது உமது ஆட்சி வருக, உமது ஆட்சி வருக. இயேசுவே நான் உமது ஆட்சிக்குரிய அந்த பண்புகளை நான் கடைபிடிக்க எனக்கு அருளை தாங்க. ஜெபத்துல நம்ம தெரிந்து கொள்ளணும். ஜெபத்தில் நம்ம தெரிந்து கொள்ளணும். மூன்றாவதாக அவருடைய இறையாட்சியின் கீழ், அவரது ஆளுகையின் கீழ் வாழ்வது என்பது அவரது குரலை நாம் கேட்டு நடப்பது. அவரது குரலை நாம் கேட்டு நடப்பது. யோவான் நற்செய்தி 10வது அதிகாரம் 27வது வசனத்தில் ஆண்டவர் சொல்வாரு, எனது ஆடுகள் என் குரலை கேட்கும். அப்ப கடவுள் இயேசு எனது அரசர் என்றால், இயேசு எனது தகப்பன் என்றால், இயேசுடைய ஆட்சியின் கீழ் நான் இருக்கிறேன் என்றால், அவர் என்னை ஆளுகை செய்கிறார், அது வழி நடத்துகிறார் என்றால் நான் அவரது குரலை கேட்டு நடக்கணும். வாசிங்க 10:27. என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும்,
அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அப்ப கடவுளுடைய இறை ஆட்சியிலே நான் பங்கு பெற வேண்டும் என்றால், அவரது ஆளுமையின் கீழ் நான் நடக்கணும்னா அவரது குரலை நான் கேட்கணும். ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவர் அவர் பேசிக்கொண்டே இருக்கிறாரு. நான் நேற்று சொன்னது போல அவர் நம் கதவை தட்டி கொண்டே இருக்கிறாரு, நம் இதய கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறாரு, நம் என்ன கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறாரு, நமது வீட்டு கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறாரு. அவர் நம்மள்ட்ட பேச ஆசைப்படுறாரு. நாம் அவரது குரலை கேட்கணும். அவரது குரலை நாம் கேட்டோம் என்றால் அவர் என்ன சொல்லுகிறாரோ, அவர் எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரோ அதை நாம் கேட்டுக்கொள்ள முடியும். அப்ப இரண்டாவது, அவருடைய ஆளுகையின் கீழ் வாழ்வது என்றால் ஜெபத்திலே அவரது திருவுளத்தை அறிந்து கொள்ளுதல், ஜெபத்திலே அவரது குரலை கேட்டல், ஜெபத்திலே அவரது ஆட்சியை நாம் கேட்டல். இப்ப இரண்டாவது ஜெபம். அப்ப ஒன்றாவது அர்ப்பணித்தல், சரண்டர். நம்மையே நாம் அர்ப்பணிக்க வேண்டும். அவரது அந்த ஆட்சி உரிமைக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஏற்றுக்கொள்ளுதல், அதாவது அர்ப்பணித்தல் என்றால் ஏற்றுக்கொள்ளுதல். இரண்டாவது ஜெபம். மூன்றாவது இறை வார்த்தை. மூன்றாவது, கடவுளுடைய இறை ஆட்சியிலே நான் வாழ்கிறேன் என்றால் அவரது ஆளுகைக்குள்ளே என்னையே நான் உட்படுத்தி கடவுளின் ஆட்சியை நான் விரும்புகிறேன் என்றால் எப்படி தெரிந்து கொள்ள முடியும் என்றால் இறை வார்த்தை வழியாகத்தான். எனவேதான் 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16-17 வசனங்கள்ல நம்ம வாசிக்கிறோம். கடவுளுடைய இறை வார்த்தையை நீங்க படிங்க, அது உங்களுக்கு கற்றுக் கொடுக்கட்டும், அது உங்களை வழிநடத்தட்டும். அப்ப கடவுளுடைய வார்த்தையை நான் படிக்கின்ற பொழுதுதான் அவரின் இறை ஆட்சிக்குரிய திட்டங்கள் என்ன, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நான் தெரிஞ்சுக்கிறோம். இப்போ ஒரு கவர்மெண்ட் இருக்குன்னா நமக்கு இந்த இந்திய நாட்டில் சட்டங்கள் இருக்குது. அப்ப அந்த சட்டத்தின்படி நம்ம வாழ்கிறோம். அப்ப அந்த சட்டத்துக்கு நம்ம கட்டுப்பட்டு வருகிறோம் என்றால் இந்த இந்திய நாட்டின் சட்டத்தில் கட்டுப்பட்டவங்க. அப்ப இறையாட்சியின் சட்டத்திற்கு நாம் கட்டுப்படணும். அப்ப இறையாட்சியின் சட்டங்கள் என்பது என்ன? இறை வார்த்தை. வாசிங்க 2 தீமோத்தேயு 3:16-17. நீ குழந்தை பருவம் முதல் திருமறை நூலை கற்று அறிந்திருக்கிறாய். நீ குழந்தை பருவம் முதல் திருநூலை கற்று அறிந்திருக்கிறாய். அது இயேசு கிறிஸ்துவின் மீது உள்ள நம்பிக்கையால் உன்னை மீட்புக்கு வழி நடத்தும். இது இறை வார்த்தை இயேசு கிறிஸ்துவின் மீது உள்ள நம்பிக்கைக்கு உன்னை வழி நடத்தும், உன்னை மீட்புக்கு வழி நடத்தும், ஞானத்தை அளிக்க வல்லது. ஞானத்தை, அப்ப இறை வார்த்தை ஞானத்தை கொடுக்கும். மறைநூல்கள் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது. கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது. அது கற்பிப்பதற்கும், அது கற்பிக்க, அதாவது கடவுளுடைய வார்த்தை அது தூய ஆவியினால் தூண்டப்பட்ட வார்த்தை. எதற்கு? முதலிலே கற்றுக் கொடுக்க. கடவுளுடைய வார்த்தை எனக்கு கற்றுக் கொடுக்கிறது, எனக்கும் கற்றுக் கொடுக்கிறது. இரண்டாவது கண்டிப்பதற்கு. அப்ப கடவுளுடைய வார்த்தை என்னை கண்டிக்கும். நான் தப்பு செஞ்சேன்னா, நான் தவறு செஞ்சேன்னா அது என்னை கண்டிக்கும். அந்த வார்த்தையை வைத்து என்னையே நான் கண்டிக்கணும், என் பிள்ளைகளை கண்டிக்கணும், என் உறவினர்கள், என் கூட இருக்கிறவங்க நான் கண்டிக்கணும். கடவுளுடைய வார்த்தை கண்டிக்கும். நீ செய்வது தவறு, நீ போகிற பாதை தவறு, உன் வாழ்க்கை தவறு அப்படின்னு கண்டிக்கும். முதல்ல அது கற்பிக்கும், இரண்டாவது கண்டிக்கும், சீர்படுத்தும். அதாவது சீர்படுத்தும் உடைந்து போன வாழ்க்கைய, அல்லது சரியில்லாத வாழ்க்கைய, அல்லது ஒரு தவறான வாழ்க்கையை அது சீர்படுத்தும். நேர்மையாக வாழ பயிற்றுவிப்பதற்கும் பயனுள்ளது. நேர்மையாக வாழ பயிற்றுவிக்கிறது. அப்ப கற்றுக் கொடுப்பது மட்டுமல்ல, பயிற்றுவிக்கிறது. அதாவது தியரி அண்ட் பிராக்டிக்கல்னு சொல்லுவாங்க. சும்மா வார்த்தையால மட்டும் அது நமக்கு வழிநடத்துறது இல்லை. கற்றுக் கொடுத்தல், அடுத்து கடைசியா பயிற்றுவிக்கிறது. பயிற்றுவிக்கணும், அதாவது ஒரு பிடி மாஸ்டர் இருக்கிறாரு. ஒருத்தனை வந்து ஓடுவதற்கு அவனுக்கு பயிற்றுவிக்கணும். கிளாஸ்ல உட்கார்ந்து நீ ஓடுகின்ற பொழுது இப்படி ட்ரெஸ் போட்டுக்கணும், இப்படி ஓடணும், இந்த லைன்ல ஓடணும், இப்படி போகணும், அப்படி போகணும், இவ்வளவு ஸ்பீட் எடுக்கணும், இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தா அவன் கத்துக்கிடுவானா? ஓட்டத்தை கற்றுக்கொள்வானா? இல்ல. எங்க அவனை கற்றுக்கொள்ளணும்? கிரவுண்டுக்கு கூட்டு போயிட்டு அங்க அவனுக்கு பயிற்றுவிக்கணும். அப்ப செயல், வார்த்தை மட்டுமல்ல, அது எனக்கு செயல்பட என்னை தூண்டுகிறது, பயிற்றுவிக்கிறது. இப்ப கடவுளின் வார்த்தை, அந்த கடவுளின் வார்த்தை இறையாட்சியின்படி வாழ எனக்கு கற்றுக் கொடுக்கிறது, பயிற்றுவிக்கிறது. அதே வேளையில என்னை கண்டித்து திருத்துகிறது. யோசுவா புத்தகம்
யோசுவா புத்தகம் 1ஆவது அதிகாரம் 8வது திருவசனம். 8வது திருவசனத்தில் ஆண்டவர் சொன்னார் யோசுவாட்ட, நீ மோசேயை போல நீ எனது வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து எனது வார்த்தையின்படி வாழ்ந்தேனா, நான் மோசையோடு இருந்ததை போல உன்னோடு இருப்பேன். எனவே என் சட்டங்களை, என் திட்டங்களை, எனது அறிவுரைகளை, எனது வார்த்தைகளை நீ ஒருபோதும் புறம் தள்ளிவிடாத. வாசிங்க யோசுவா புத்தகம் 1ஆவது அதிகாரம் 8வது திருவசனம். எனது வார்த்தைகளை நீ சிந்தி, எனது வார்த்தைகளை நீ சிந்தி, எனது கட்டளைகளை, எனது ஒழுங்குமுறைகளை நீ எப்பொழுதுமே தியானி. எனது வாக்குறுதிகளை ஒருபோதும் நீ கைவிட்டு விடாத. எனது வாக்குறுதிகளை ஒருபோதும் நீ கைவிட்டு விடாத. யோசுவா புத்தகம் 6வது புத்தகமா இருக்கும். யோசுவா புத்தகத்துல 1ஆவது அதிகாரம் 8வது திருவசனம் வாசிங்க. யோசுவா 1 இறைச்சட்ட நூல் நீதிமொழிகள் 1 யோசுவா 1:8. இந்த திருச்சட்ட நூலை உன் முன்னின்று அகற்றாதே. இரவும் பகலும் இதனை தியானம் செய்து இதில் எழுதியுள்ள அனைத்தையும் கடைபிடிப்பதில் கவனமாயிரு. அப்பொழுது நான் நீ செல்லும் இடமெல்லாம் நலம் பெறுவாய், வெற்றி காண்பாய். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த திருச்சட்டம் உன்னை விட்டு விலகாது இருப்பதாக. அல்லும் பகலும் நீ தியானிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ உன் மைண்ட்ல எப்பொழுதுமே கடவுளுடைய வார்த்தையில ஓடிக்கிட்டே இருக்கணும் உன் மனசுல. அப்ப கடவுளுடைய வார்த்தை ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா, எனக்கு யார் என்ன சொன்னாங்க, ஏது சொன்னாங்க, என்ன நடந்துச்சு, எது நடந்துச்சு, அப்படியாச்சு இப்படியாச்சு, இந்த காரியங்களை என் மனசுல ஓடாது. வெறுப்பு என் மனசுல இருக்காது, அல்லது கவலை இருக்காது, அல்லது ஐயோ இந்த மாதிரி என்னை பத்தி சொல்லிட்டாங்களே, என்னை பத்தி இந்த மாதிரி பேசிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு என்ன சொல்றது அந்த காயங்கள் இருக்காது. அப்ப என்னுடைய மைண்ட்ல, என்னுடைய எண்ணத்துல அவருடைய வார்த்தை ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்ப அல்லும் பகலும் தியானிக்கணும், அல்லும் பகலும் தியானிக்கணும். அப்ப ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோமா, அப்ப என் மனசுல என்ன ஓடணும், கடவுளுடைய வார்த்தை ஓடணும். கடவுளுடைய வார்த்தை, இயேசு என்னோடு இருக்கிறாரு, அவர் சொன்னாரு, நீ அஞ்சாதே, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். அப்ப இந்த சிந்தனை எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கணும், எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கணும். அதுதான் என்னையே நான் கடவுளின் ஆட்சிக்குள்ள நான் ஒப்பு கொடுப்பதின் அடையாளம். அப்ப இதை எனக்கு கற்றுக் கொடுப்பது கடவுளுடைய வார்த்தை. அப்ப கடவுளுடைய வார்த்தையின்படி வாழணும், அவருடைய திருச்சட்டத்தின்படி வாழணும். அல்லும் பகலும் நான் தியானிக்கணும். அன்று சொல்றது தியானி. உனது எண்ணத்தை விட்டு, உனது நாவை விட்டு, உன் இதயத்தை விட்டு இந்த திரு வார்த்தைகள் அகலாது இருப்பதாக. திருச்சட்டங்கள் எப்பொழுது என்னை விட்டு அகலக்கூடாது. இந்த இறை வார்த்தை தான் என் வாழ்வா இருக்கணும். அப்ப கடவுளுடைய வார்த்தை. மூன்றாவதாக கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல். யோவான் நற்செய்தி 14:15 அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிதல், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல். அப்ப நான் அவருடைய வார்த்தைக்கு முதல் வார்த்தையை கேட்டல் என்பதை நம்ம பார்த்தோம். இப்ப வார்த்தைக்கு கீழ்ப்படிதல், obey to the commandments of God. அப்ப கடவுளுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 15வது திருவசனம். நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள். வாசிங்க தொடர்ந்து. உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவர் உங்களுக்கு அருள்வாராக. கடவுளுடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். கடவுளுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். என் கட்டளைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படியணும். அப்ப கடவுளுடைய ஆளுகைக்குள் இருப்பது என்பது அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து வாழ்தல், அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து வாழ்தல். அப்ப கடவுளுடைய ஆளுமைக்கு இருப்பது என்பது முதலாவதாக என்னையே நான் அர்ப்பணித்தல், அவரது ஆட்சியை, அவரது அதிகாரத்தை ஏற்றுக்கொள்ளுதல், அதான் அர்ப்பணித்தல். இரண்டாவதாக ஜெபத்திலே அவரது ஆட்சி உரிமை என்ன என்பதை நான் தெரிந்து கொள்ளுதல். மூன்றாவதாக கடவுளுடைய வார்த்தை வழியாக என்னையே நான் அவரது ஆட்சிக்கு உட்படுத்துதல். நான்காவதாக கீழ்ப்படிதல்.
கீழ்ப்படிதல். அப்ப அவர் அரசராயிருக்கிறார். அவர் இறை ஆட்சி என்பது அன்பிலும் நீதியிலும் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை. அதற்கு நான் கீழ்ப்படியணும். கடவுளுடைய இறை ஆட்சிக்கு இந்த கீழ்ப்படிதல் தான் முதல் அடித்தளமாக இருக்கிறது. திருப்பாடல் 23 மூன்றாவது வசனத்துல இந்த கீழ்ப்படிதல் என்பது அவர் என்னை எப்படி நடத்துகிறாரோ அங்கெல்லாம் நான் போவது. இயேசு என்னை நடத்துவதை போல அவர் என்னை நீரோடைக்கு அழைத்து சென்றாரு. வறண்ட அந்த இடத்திலிருந்து பசுமையா இடத்துக்கு அழைத்து சென்றார். வாசிங்க 23:3. அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். என்னை நீதி வழி நடத்திடுவார். அவர் என்னை நீதியின் வழியில் நடத்திடுவார். மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். அப்ப கடவுள் அவர் என்னை நடத்துவார், நீதியின் வழியிலே நடத்துவார். அப்ப அவருடைய நடத்துதலுக்கு ஏற்ப நான் கீழ்ப்படியணும். ஏனென்றால் அவர் திட்டங்கள் மேன்மையானது. அப்ப அவர் திட்டங்களின்படி நான் வாழணும். எனவேதான் எரேமியா 29:11 நம்ம எல்லோருக்கும் தெரிந்த அந்த இறை வார்த்தை, அவர் நமக்காய் மேலான திட்டத்தை வைத்திருக்கிறார். எரேமியா 29:11 கடவுள் அவர் நமக்காய் மேலான திட்டத்தை வைத்திருக்கிறார். அவருடைய திட்டங்கள் நம்மை அழிவுக்கு அல்ல, மாறாக நமது உயர்வுக்காகவே, நமது வளமைக்காகவே, நமக்காகவே அவர் தன் திட்டங்களை வைத்திருக்கிறார். வாசிங்க எரேமியா 29:11. உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும் அன்றோ, அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையையும் உங்களுக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்களை அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல. ஆக கடவுள் எனக்கென வளமையான நிறைவான நல்வாழ்வின் திட்டங்களை வைத்திருக்கிறாரு. அப்ப அவர் திட்டத்திற்கு என்னையே நான் கையளிக்க வேண்டும். எபிரேயருக்கு எழுதிய திருமடல் 11வது அதிகாரம் 6வது திருவசனம். இந்த கீழ்ப்படிதலிலே நமக்கு இன்னும் ஒரு காரியம், தேவையான காரியம் என்பது விசுவாசம். நாம் விசுவாசத்திலே நடக்க வேண்டும், நம்பிக்கையிலே நாம் நடக்க வேண்டும். எபிரேயர் 11:6 நம்ம வாசிக்க கேட்போம். நம்பிக்கையினால் அன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவராயிருக்க முடியாது. அப்ப கடவுளின் இறை ஆட்சிக்கு நான் உகந்தவராய் எப்படி இருக்க முடியும்னா, நான் விசுவாசத்திலே வாழ்கின்ற பொழுது. நம்பிக்கையினால் அன்றி நான் கடவுளுக்கு உகந்தவனாய் இருக்க முடியாது. அப்ப நான் நம்பிக்கையோடு வாழ்கின்ற பொழுது கடவுளின் இறையாட்சிக்கு உகந்த மகனாய் மகளாய் நான் மாறுகிறேன். அப்ப 5வது காரியம். இப்ப 4வது காரியம் கீழ்ப்படிதல். 5வது காரியம் என்ன? எப்படி கடவுள் என்னை ஆளுகை செய்ய நான் அனுமதிக்க அந்த வாழ்க்கை எப்படி வாழ முடியும்னா, 5வது காரியம் இறை புகழ்ச்சி, ஒர்ஷிப், ஆராதனை. கடவுளை நாம் ஆராதிப்பது, அவருடைய இரக்கத்தை நாம் பாடுவது, புகழ்வது. அப்ப கடவுளை ஆராதித்த முதல் வாசகம் சொல்லிச்சு, அவர் திருமுன்னிலையில எல்லோரும் தூயவர் 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 என்று எல்லா மனிதர்களும் எல்லோரும் இடைவிடாமல் எப்பொழுதும் பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்ப கடவுளை நான் போற்றுதல், புகழுதல், ஆராதித்தல். திருப்பாடல் 95:6 எடுத்து வாசிப்போமா? திருப்பாடல் 95:6 அவருடைய மேலான காரியங்களை நினைத்து நாம் போற்றணும். அவருடைய மகிமையை நினைத்து நாம் போற்றணும். அவர் நன்மையை நினைத்து நாம் போற்றணும். வாசிங்க. வாருங்கள் தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அப்ப முதலிலே அவர் அரசர், அவர் என் தகப்பன், அதே வேளையிலே அவர் இறைவன். அவருக்கு முன்னாடி என்ன செய்யணுமா? முழந்தாள் படியிட்டு அவரை தொழ வேண்டும். அதான் வொர்ஷிப். அவரை நான் தொழ வேண்டும், அவரை நான் ஆராதிக்க வேண்டும். அப்ப நான் ஜெபிக்கின்ற பொழுதே, ஜெபத்தை நான் ஆரம்பிக்கின்ற பொழுதே முழந்தாள் படியிடணும்.
முழங்கால் படிட்டு மூவர் இறைவனை ஆராதித்துட்டு தான் எனது ஜபத்தை நான் என்ன செய்யணும், ஆரம்பிக்கணும். அப்பதான் அவருடைய ஆளுமையை நான் ஏற்றுக்கொள்றேன். அப்ப முழங்கால் படி இல்லாமல் அவரை நான் ஆராதிக்க முடியாது. முழங்கால் படி இல்லாம நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாம் அது நம்ம உயர்த்தி கொள்வது, அவருடைய அந்த மேலான அந்த மகத்துவத்தை இறையாட்சியை ஏற்றுக்கொள்வதற்கான சமம். அப்ப எப்பொழுதுமே ஆண்டவர் நினைக்கின்ற பொழுதே நாம் முழங்கால்கள் அப்படி முடங்கி விட வேண்டும். அவருக்காய் நாம் தொழ வேண்டும். அவரை நாம் அதனால்தான் ஆலயத்திற்கு வருகின்ற பொழுது நற்கருணை ஆண்டவரை பார்க்கின்ற பொழுது நாம் சாஷ்டாங்கமாக விழுந்து நாம் அவரை ஆராதிக்க அழைக்கப்படுறோம். அப்ப ஆராதனை, ஆண்டவரை தொழுதல், இது கடவுள் அவரது இறையாட்சிக்குள்ளே நான் இருக்கிறேன் என்பதனுடைய அடையாளம். வாசிங்க திருவெளிப்பாடு புத்தகம் 4வது அதிகாரம் 11வது திருவசனம். திருவெளிப்பாடு 4:11. அப்ப ஆராதிக்கணும். இரண்டாவதாக அவருடைய அந்த மகிமையை நான் ஏற்றுக்கொள்ளணும். மகிமையை அதை நான் புரிந்து கொள்ளணும். 4:11 திருவெளிப்பாடு. எங்கள் ஆண்டவரே, எங்கள் கடவுளே, எங்கள் ஆண்டவரே, எங்கள் கடவுளே, மாட்சியும் மாண்பும் வளமையும் பெற நீர் தகுதி பெற்றவர். ஏனெனில் அனைத்தையும் படைத்தவர் நீரே. உமது திருவுளப்படியே அவை உண்டாயின, படைக்கப்பட்டன என்று பாடினார்கள். அவருடைய அந்த மகிமைய மேன்மையை நான் ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, எல்லாம் உமது கிருபை, ஆண்டவரே எல்லாம் உமது மகிமை, உமது மாட்சிமை, உமக்காக நீ எங்களை படைச்சிருக்கீங்கப்பா, உமக்காக நீ எங்களை படைச்சிருக்கீங்க. உமது மகிமை எல்லாம் உமது கிருபை. ஆண்டவரே நீர் பெரியவர், உயர்ந்தவர். அதனால்தான் இன்னைக்கு 11 பாடல், 150வது 11 பாடல், அழகான ஒரு திருப்பாடல். ஆண்டவரை எப்படி புகழணும்னு தாவீது சொல்றாரு. 9 இசைக்கருவிகளை வைத்து புகழணும்னு சொல்றாரு. அங்க 9 இசைக்கருவிகளை சொல்லியிருக்கிறாரு. அப்ப எல்லாவற்றையும் வைத்து ஆண்டவரை புகழுங்கள். அப்ப கடவுளை புகழ்வது என்பது அதற்கு தடை என்பது இருக்கக்கூடாது. அவரை புகழ முழுமையாய் புகழ வேண்டும், முற்றிலுமாய் அவரை புகழ வேண்டும். அதுதான் கடவுளை நாம் ஆராதிப்பது, அவருக்கு நம்மையே நாம் அர்ப்பணிப்பது. 1 யோவான் 4வது அதிகாரம் 8வது திருவசனம். 1 யோவான் எழுதிய முதல் திருமுகம் 4வது அதிகாரம் 8வது திருவசனம். அவரது அன்புக்கு நம்மை ஒப்புக் கொடுக்கணும். வாசிங்க. அன்பில்லாதோர் கடவுளை அறிவதில்லை, ஏனெனில் கடவுள் அன்பாய் இருக்கிறார். கடவுள் எப்படி இருக்கிறார்? அன்பாய் இருக்கிறார். அப்ப நான் அன்பாய் இருக்க அழைக்கப்படுகிறேன். அப்ப நான் கடவுளை அன்பு செய்வது என்பதை விட நான் என் சகோதர சகோதரிகளை அன்பு செய்வதில் தான் கடவுளின் அன்பு வெளிப்படுகிறது. அப்ப நான் கடவுளை எவ்வளவு அன்பு செய்கிறேன் அப்படிங்கிறது எப்படி தெரியும்னா, என் சகோதர சகோதரி எந்த அளவுக்கு அன்பு செய்கிறேன் என்பதில் தான் கடவுளின் அன்பு அடங்கி இருக்கிறது. அப்ப கடவுளுடைய அன்பை நான் எவ்வளவு கடவுள் அன்பு செய்றேன் அப்படிங்கிற கிரைட்டீரியா, அளவுகோல் எது? நான் என் சகோதர சகோதரிய எவ்வளவு அன்பு செய்கிறேன், அதுதான் அளவுகோல், அதுதான் அளவுகோல். ஆக கடவுளுடைய அன்பினுடைய ஆழம், அகலம், நீளம், உயரத்தை நாம் அறிய வேண்டும் என்றால் பிறரை அன்பு செய்வதுதான், பிறரை அன்பு செய்வதுதான். அப்ப ஐந்தாவதாக ஆண்டவரை ஆராதித்தல், அவருக்குரிய ஆராதனை செலுத்துதல். ஆறாவது இறை சமூகத்தோடு நான் இணைந்திருத்தல். இறை சமூகத்தோடு நான் இணைந்திருத்தல். என்னுடைய உறவுகள் எல்லாம் இறை சமூகத்தோடு கடவுளை சார்ந்தவோடு இணைந்திருக்கணும். அப்பொழுதுதான் நான் அவரை விட்டு விலகாம இருப்பேன். அப்ப நம்ம யார்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கிறோம் அப்படின்னு ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அன்புக்குரியவர்களே. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பு கடவுளை சார்ந்தவர்களிடம் எனது ஃப்ரெண்ட்ஷிப்பு இருக்கணும். அதுதான் கம்யூனிட்டி. அப்ப கம்யூனிட்டி எபிரேயருக்கு திருமணம் 10வது அதிகாரம், எபிரேயர் 10:24-25, எபிரேயர் 10:24-25. கடவுளுக்குரிய வார்த்தைகளை, கடவுளுக்குரிய காரியங்களை உங்கள் நடத்துறவங்கள்ட்ட நீங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா இருங்க. வாசிங்க எபிரேயர் 10:24-25. அன்பு செலுத்தவும் நற்செயல்கள் புரியவும் ஒருவரை ஒருவர் தூண்டி
கருத்தாய் இருப்போமாக. சிலர் வழக்கமாகவே நம் சபை கூட்டங்களில் கலந்து கொள்வதில்லை. நாம் அவ்வாறு செய்யலாகாது. ஒன்று கூடி ஒருவருக்கொருவர் ஊக்கமூட்டுவோமாக. அப்ப நான் என்னுடைய நண்பர்கள் கூட்டம் எதா இருக்கணும்? கடவுளை சார்ந்தவர்களா இருக்கணும். அவர்கள் என்னை கடவுளை நோக்கி வழிநடத்துவதா இருக்கணும். கடவுளை விட்டு என்னை பிடிச்சிட்டு போறவங்க அல்லது இந்த உலகத்து காரியங்கள் என்னை கொண்டு போறவங்களா இருக்கக்கூடாது. எனவேதான் ஆதி கிறிஸ்தவர்கள் அவர்கள் எல்லோரும் ஒன்று கூடி நட்புடன் உறவாடுவதிலும் அப்பம் விற்குதலிலும் இறை வார்த்தையை திருத்துதலின் படிப்பினையை அவர்கள் கேட்பதிலும் அவர்கள் வளர்ந்தாங்க. அப்ப நான் கூடியிருக்க இடத்துல கடவுளுடைய வார்த்தையை பேசுறவங்க இருக்கணும். நான் கூடியிருக்க இடத்துல கடவுளுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவங்க இருக்கணும். கடவுளுக்குரிய காரியங்களை பேசுறவங்க இருக்கணும். அப்ப நான் யாருடைய கூட்டத்தில் இருக்கணும்னா கடவுளுக்குரிய மனிதனுடைய கூட்டத்துல நான் இருக்கணும். நீதிமொழிகள் புத்தகம் 27வது அதிகாரம் 17வது திருவசனம். நீதிமொழிகள் புத்தகம் 27:17வது திருவசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். இரும்பு கூர்மையாக்குவது போல ஒருவர் தன் அறிவால் மற்றவரை கூர்மதில்லாதாக்கலாம். அத்திமரத்தை காத்து பேணுகிறவருக்கும் அதன் கனி கிடைக்கும். நாம் கடவுளை சார்ந்தவரோடு நாம் கூடியிருக்கின்ற பொழுது நமது அறிவு பெருகும். அவர்கள் நம்மை கடவுளை நோக்கி கடவுளுக்குரிய வழியில நம்ம நடத்தி செல்லுவாங்க. அப்ப நம்முடைய கூட்டங்கள் எல்லாம் கடவுளை சார்ந்தவர்களுடைய மத்தியில நம்ம இருக்கணும். ஏற்கனவே சொன்னதை போல திருத்துதல் 12:42-47 ஆதி கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா, அவர்கள் மற்றவங்களோட போய் உறவு கொள்ளல, மற்றவங்களோட போய் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறல. அவர்கள் நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் கூடி வாழ்ந்தாங்க. நம்பிக்கை கொண்டோர் தான் கூடி வாழ்ந்தாங்க. பிறரிடத்துல நட்பு அவங்க வச்சுக்கிறல. நம்பிக்கை கொண்ட ஒரு வாழ்க்கை முறை அப்படின்னு தான் அந்த வசனமே இருக்கும். திருத்துதல் 2:42 சரியா? அப்ப 6வது காரியம், கடவுளை சார்ந்த கடவுளுக்குரிய மக்களோடு நான் உறவில் இருக்க வேணும். அவரை சாராத மக்கள்கிட்ட நான் எனது ஃப்ரெண்ட்ஷிப்பையோ எனது வாழ்க்கையோ பகிர்ந்து கொண்டனா நான் இழந்துருவேன். அப்ப 7வது என்ன? 7வது கடவுளுடைய அந்த இறை ஆட்சிக்குள்ளே என்னையே நாம் உட்படுத்திக் கொள்ளுதல் அல்லது கடவுள் என்னை ஆளுகை செய்ய நான் கையளித்ததில் 7வது இறுதியான காரியம் என்பது சுய ஆய்வு, செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சுய ஆய்வு. ஒவ்வொரு நாளும் எனது இதயத்தை நானே ஆராய்ச்சி பார்க்கணும். திருப்பாடல் 139 23-24 திருப்பாடல் 139 23-24 ஒவ்வொரு நாளும் என் இதயத்தை நான் சோதிச்சு பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் கடவுளுக்கு பிரியமில்லாத காரியம் இன்னைக்கு ஏதாவது இருந்துச்சா அதை நான் விளக்குவதற்கு ஒவ்வொரு நாளும் இதயத்தை நான் சோதிக்கணும். அதான் தாவீதரசர் அழகாக சொல்றாரு. திருப்பாடல் 139 23-24 இறைவா நீர் என் உள்ளத்தை ஆய்ந்து அறியும், என் எண்ணங்களை அறியுமாறு என்னை சோதித்து பாரும், உம்மை வருத்தும்படி நான் செல்கின்றேனா என்று பாரும், என்றும் உள்ள வழியில் என்னை நடத்த. எவ்வளவு அழகா ஜெபிக்கிறான்னு பாருங்க. ஆண்டவரே என் இதயத்தை சோதிச்சு பாருங்கப்பா. உமக்கு பிரியம் இல்லாதது ஆண்டவரே, உம்மை வருத்தக்கூடியது ஏதாவது என் வாழ்க்கையில இருக்கா? அல்லது நான் உமது வழியில் செல்லாம நான் போகிறேன்னா என்ன சோதிச்சு பாருங்க. என்ன நீங்க சோதிச்சு பாருங்க. இயேசுவை இதயத்தை சோதிங்கப்பா. நமக்கு அந்த தைரியம் இருக்குதா? தாவீதரசர் போல ஆண்டவரே இதயத்தை சோதிச்சு பாருங்கப்பா. நான் உண்மை விட்டு நடந்து எங்கேயாவது வேற வழியில போயிருக்க நானே, நீங்க சோதிச்சு பாருங்கப்பா. முடிந்தா சோதிங்கப்பா. தாவீதரசர் பாடினாரு. காரணம் என்ன? கடவுளுடைய வழியில அவர் நடந்தாரு. அப்போ ஒவ்வொரு நாளும் என் இதயத்தை சோதிக்கணும். 1 யோவான் 1வது அதிகாரம் 9வது திருவசனம். 2வது இந்த செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன், சுய ஆய்வு என்பது என்னன்னா, எனது பாவத்திற்காய் நான் மனம் வருந்தி பாவத்தை நான் அறிக்கையிடுதல். கன்ஃபஸ் யுவர் சின். 1 யோவான்
1:9 நம் பாவத்தை அறிக்கையிட வேண்டும். நம் பாவத்தை அறிக்கையிட, அப்பொழுது அவர் மகனாகிய இயேசுவின் இரத்தம் நம்மை கழுவும். வாசிங்க 1 யோவான் 1:9. நம் பாவங்களை நாம் ஒப்புக்கொள்வோம் என்றால் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து